இருக்கிறாங்க என்பதை பார்த்து அவர் நமக்கு பலன் தந்து நம்ம தொடர்ந்து ஏசப்பாவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பின்பற்றுவதுக்கு அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். அதனால் நம்ம ஏசப்பாவை பின்பற்றுறது தான் பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று இந்த உலகத்தில். ஆமென், அல்லேலூயா. சரி, சில பாடல் பாடி அடுத்த செய்திக்கு போக போகிறோம். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஜீசஸ். பாடல் தாளிலே 3வது பாடலை பாட இருக்கிறோம். நம்முடைய பாடல் தாளிலே 3வது பாடல், நீர் இருந்தால் எனக்கு போதும் ஏசையா, உம்மை பின்பற்றி நான் வருவேன் ஏசையா, உம்மை பின்பற்றி வருவேன். பாடலை சேர்ந்து பாடலாம். எங்களோடு சேர்ந்து கற்றுக்கொண்டு பாடுங்கள். ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். எனக்கு போதும் ஏசையா, உம்மை பின்பற்றி நான் வருவேன் ஏசையா. நீ இருந்தால் எனக்கு போதும் ஏசையா, உம்மை பின்பற்றி நான் வருவேன் ஏசையா. உம் வார்த்தை போதுமையா, உம் பார்வை போதுமையா, உம் அன்பு போதுமையா, கிருபை போதுமையா. உம் வார்த்தை போதுமையா, உம் பார்வை போதுமையா, உம் அன்பு போதுமையா, கிருபை போதுமையா. நீர் இருந்தால் எனக்கு போதும் ஏசையா, உம்மை பின்பற்றி நான் வருவேன் ஏசையா. நீர் இருந்தால் எனக்கு போதும் ஏசையா, உம்மை பின்பற்றி நான் வருவேன் ஏசையா. என்னை தள்ளிடாமல் பாசமாய் நீட்டீரையா, பாரில் உம்மை பின்பற்றியே பரிசுத்தமாகிடுவே. பாவி என்னை தள்ளிடாமல் பாசமாய் நீட்டி பின்பற்றியே பரிசுத்தமாகிடுவே. உம் வார்த்தை போதுமையா, உம் பார்வை போதுமையா, உம் அன்பு போதுமையா, கிருபை போதுமையா. உம் வார்த்தை போதுமையா, உம் பார்வை போதுமையா, உம் அன்பு போதுமையா, கிருபை போதுமையா. நீர் இருந்தால் எனக்கு போதும் ஏசையா, உம்மை பின்பற்றி நான் வருவேன் ஏசையா. நீர் இருந்தால் எனக்கு போதும் ஏசையா, உம்மை பின்பற்றி நான் வருவேன் ஏசையா.
எத்தனை துன்பங்கள் வந்தாலுமே உம்மோடு நடந்திடுவே. எத்தனை உறவுகள் இருந்தாலுமே உம் அன்பில் நிலைத்திடுவே. எத்தனை துன்பங்கள் வந்தாலுமே உம்மோடு நடந்திடுவே. எத்தனை உறவுகள் இருந்தாலுமே உம் அன்பில் நிலைத்திடுவே. உம் வார்த்தை போதுமையா, உம் பார்வை போதுமையா, உம் அன்பு போதுமையா, உம் கிருபை போதுமையா. உம் வார்த்தை போதுமையா, உம் பார்வை போதுமையா, உம் அன்பு போதுமையா, உம் கிருபை போதுமையா. உம்மை என்றால் எனக்கு போதும் ஏசையா. உம்மை பின்பற்றி நான் வருவேன் ஏசையா. நீர் இருந்தால் எனக்கு போதும் ஏசையா. உம்மை பின்பற்றி நான் வருவேன் ஏசையா. உம் வார்த்தை போதுமே, உம் வார்த்தை போதுமையா, உம் பார்வை போதுமையா, உம் அன்பு போதுமையா, உம் கிருபை போதுமையா. உம் வார்த்தை போதுமையா, உம் பார்வை போதுமையா, உம் அன்பு போதுமையா, உம் கிருபை போதுமையா. இந்த இரண்டாவது பகுதியிலே ஆண்டுடைய வார்த்தையை நமக்கு கொடுப்பதற்காக தூத்துக்குடியிலிருந்து பாஸ்டர் பால் அவங்க வந்திருக்காங்க. எல்லாரும் கரங்களை தட்டி வரவேற்போமா? போன வருடம் இதை போல நடந்த இந்த வாலிபர் முகாமில் மனிதர்களை கட்டி இழுக்கும் அன்பின் கயிறு என்ற தலைப்பில் தியானித்தோம். போன ஆண்டும் அருமையான பாஸ்டர் பயன்படுத்தினாங்க. இந்த அருமையான நாளிலும் ஆண்டுடைய வார்த்தைகளை தேவன் கொடுத்து அனுப்பியிருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நம்மை அந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கவனமாக கேளுங்க. நீங்கள் குறிப்பு எழுதுங்க. இந்த கூட்டத்தினுடைய முடிவில் உங்களுடைய கருத்துக்களையும் எழுதும்படி நாங்கள் கொடுப்போம். ஒரு சின்ன ஸ்லிப் கொடுப்போம், எழுதலாம் நீங்கள் ப்ரைஸில். அதனால் நீங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய வேலைகள், சாயங்காலம் போய் செய்ய இருக்கிற பொறுப்புகள் எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் மறந்துட்டு ஃப்ரீயாக மைண்டை நல்லா ஃப்ரீயாக வச்சு ஆண்டோடைய வார்த்தையை கேட்கணும். எப்போ முடிப்பாங்க அப்படின்ற மாதிரி இல்லாமல், எப்போ முடிப்பாங்க தெரியலையே அப்படி இல்லாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கே ஆண்டவர் உடைய அந்த டேஸ்ட்டு தெரியும். காட் பிளஸ். வெல்கம். கிளாப் பண்ணி வரவேற்போம். பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே ஆமென். நீங்கள்லாம் கிளாப் பண்ணி வரவேற்கிற அளவுக்கு நான் பெரிய அப்பாட்டக்கர் கிடையாது. சாதாரணமான உங்களில் ஒருவன் நானும். வாலிபை வயதை கடந்து வந்தவன் தான். நீங்கள் இப்போ எந்த நிலைமையில் இருக்கிறீங்களோ அதே நிலைமையில் நானும் இருந்திருக்கிறேன். உங்களுடைய ஏக்கங்கள், உங்களுடைய தவிப்புகள், உங்களுடைய கேள்விகள் எல்லாம் எனக்கு இருந்திருக்கு. நான் கிறிஸ்துக்கிட்ட வரும்போது நோயாளியாகத்தான் வந்தேன். வியாதி கொண்ட, திமிர்வாதம் கொண்ட, பலவீனம் கொண்ட மனிதனாகத்தான் வந்தேன். அந்த நிலைமையில தான் இயேசுவை தேடி வந்தேன்.
என்னை ஆண்டவர் தொட்டார். எனக்குள்ளாக என்னுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய ஆரம்பித்தார். இன்றைக்கு சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்தியிருக்கிறார். அதே ஆண்டவர் இன்றைக்கு நீங்கள் என்ன நிலைமையில் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்குள்ள எத்தனை ஏக்கங்கள், தவிப்புகள், பெருமூச்சிகள், அங்கலாய்ப்புகள் இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாவற்றுக்கும் பதில் கொடுத்து எல்லா முற்களிலிருந்தும் உங்களை விடுதலையாக்கி உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, குணமாக்க, சுத்திகரிக்க இயேசு இன்றைக்கு வல்லவராகவே இருக்கிறார். ஆமென். சரி, நம்ம இந்த வருடம் தெரிந்து கொண்ட தலைப்பு இயேசுவுக்கு பின் செல்லுதல். இயேசுவை பின்பற்றும்படிக்கு வேதம் நம்மளை அழைக்கிறது. பிதா நமக்கு கட்டளையிட்ட வார்த்தை அதுவே. தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி அதுவே. இவரை பின்பற்றுங்கள், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். இதுதான் தேவன் நமக்கு தந்திருக்கிற அழைப்பு. இந்த அழைப்பில் நீங்களும் நானும் முதலாவது கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நல்லா கவனிக்கணும். பூரணமான சுகம் கொண்ட, பலன் கொண்ட, பரிசுத்தம் கொண்ட எந்த ஒரு நபரையும் கர்த்தர் தேடியும் வரல, அவர்களை அழைக்கல. மனிதனுடைய நிலைமை தேவனுக்கு நன்றாக தெரியும். உங்களுடைய ஒவ்வொருவருடைய நிலைமையும் கர்த்தருக்கு நன்றாக தெரியும். நீங்க எந்த நிலைமையில இருக்கிறீங்களோ அந்த நிலைமையில ஆண்டவர் உங்களோடு சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, இவரை பின்பற்று, என்னுடைய குமாரனை பின்பற்று. மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் எவ்வாறு வாசிக்கிறோம்? வாசிங்க. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 11 வாசிங்க. மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். இயேசு எதற்காக வந்தார்? கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் தேவனுடைய முன்னிலையில் எப்படி இருக்குன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். அது சுகமான நிலைமையில, ஆரோக்கியமான நிலைமையில இல்லை, அது கெட்டுப்போன நிலைமையில தான் இருக்கு. ரோமர் 7ஆம் அதிகாரம் இதற்கு நமக்கு பதில் தருகிறது. என் இரத்தத்திலே, என் இருதயத்திலே, என் மாம்சத்திலே பாவம் வாசமாய் இருக்கு, நன்மை வாசமாய் இல்லை, முற்றிலும் தீமை நிறைந்திருக்கு அப்படின்னு வேதாகமம் நமக்கு பதிவு செய்கிறது. இப்படிப்பட்ட கெட்டுப்போனதை ஆண்டவர் ரட்சிக்கிறதற்காகத்தான் வந்திருக்கிறார். ஆகவே முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், உங்களுடைய நிலைமையை குறித்து பரிதபிக்கிறதை, சோர்ந்து போகிறதை, துவண்டு தளர்ந்து போகிறதை, தேங்கி நிற்கிறதை நீங்கள் விட்டுவிட வேண்டும். நீங்கள் அதை பற்றி யோசிக்கவே கூடாது. நான் இன்ன நிலைமையில இருக்கிறேன் அப்படின்னு உங்களுடைய நிலைமையை குறித்து நீங்க அங்கலாய்க்க கூடாது. யார் அங்கலாய்ப்பா? நிராதபதி பாணி தான் அங்கலாய்ப்பான் இல்லையா? அதாவது உதவி செய்ய யாருமே இல்லை, உதவி செய்ய முடியவே முடியாது, இனி அவ்வளவுதான் அப்படிங்கிற நிலைமையில இருக்கிறவன் தான் அங்கலாய்ப்பான் இல்லையா? ஆனா உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நபர் இருக்கிறார். உங்களை குணமாக்கக்கூடிய, சுகமாக்கக்கூடிய, விடுவிக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார். ஆகவே உங்களுக்குள்ளாக இருக்கிற கடினங்களை குறித்து நீங்க ஒரு நாளும் கவலைப்படக்கூடாது. யாரை பின்பற்ற அழைக்கிறார்? இந்த மாதிரி நிலைமையில இருக்கிறவனை தான் பின்பற்ற அழைக்கிறார், பூரணமான ஒருத்தனை அல்ல. ஆகவே அவரால் உங்களை பூரணமாய் மாற்ற முடியும். ஆகவே நீங்கள் உங்களுடைய குறைவுகளை குறித்து அஞ்சுவதை, பயப்படுவதை, சோர்ந்து போவதை நீங்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா.
ஏனென்றால் பிணியாளிக்குத்தான் வைத்தியன் தேவை. நீ பிணியாளியா? ஆமா, நீ பிணியாளி தான். நீயும் நானும் பிணியாளி தான். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஒரு கூட்டம் தேவனை அடைந்ததை நீங்க வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல பார்க்கலாம். வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல பல இடங்களில் தேவனை அடைந்த கூட்டம் நிற்கும். தேவனை அடைந்த கூட்டம் எல்லாமே சாதாரணமான ஆதாமுக்குள்ள இருந்து வந்த கூட்டம்தான். உங்களை போன்ற என்னை போன்ற பரிதாபமான நிலைமையில இருந்த கூட்டம்தான் தேவனை அடைந்திருக்கிறது, கர்த்தரை கிட்டி சேர்ந்திருக்கிறது. அப்ப அந்த மனிதர்களுக்கு உதவி செய்த கர்த்தர் உனக்கு உதவி செய்ய மாட்டாரா? செய்வாரா? செய்ய மாட்டாரா? கட்டாயம் செய்வார், நிச்சயம் செய்வார். பிசாசினுடைய பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? குத்தி குத்தி காண்பிக்கிறது, குத்தி குத்தி காண்பிக்கிறது. அதை நீங்கள் நினைவு கூறும் போதெல்லாம், அவன் உணர்த்தும் போது, அவன் தூண்டி ஏவி விடும்போது, அவன் காண்பிக்கும் போது, அவைகளையெல்லாம் நினைவு கூர்ந்து நமக்கு நாமே சோர்வுற்றவர்களாக அநேக வேளைகளிலே காணப்படுவோம். ஒன்று நினைவுகொள், இது எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். தெரிஞ்சித்தான் உன்னை தேடி வந்திருக்கிறார், அறிஞ்சித்தான் உன்னை பிடித்திருக்கிறார். சோ ஆண்டவர் நம்முடைய ஹீலர். அல்லேலூயா. ஸோ யாரை, எந்த நிலைமையில இருக்கிறவங்களை ஆண்டவர் பின்பற்ற அழைக்கிறார்? வியாதி, நோய், பலவீனம் உள்ள நிலைமையில தான், அந்த நபர்களைத்தான் ஆண்டவர் பின்பற்ற அழைக்கிறார். சரி, எதுக்காக பின்பற்ற அழைக்கிறார்? நான் எதுக்காக இயேசுவை பின்பற்றணும்? என்னத்துக்காக? ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் எவ்வாறு வாசிக்கிறோம்? வாசிங்களேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29 வாசிங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறதற்கு, எல்லாரும் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறதற்கு தான் ஆண்டவர் உங்களை பின்பற்ற அழைக்கிறார். ஒப்புனா என்னமா? இமேஜ், லைக்னஸ், ரெசம்பிள்னஸ். அவருக்கு என்ன மகிமை இருக்கோ, அவருக்கு என்ன தன்மை இருக்கோ, அவர் எந்த இயல்புல இருக்கிறாரோ, எந்த மகிமையில் இருக்கிறாரோ, எந்த இடத்துல இருக்கிறாரோ, எந்த பரிசுத்தத்தில் இருக்கிறாரோ, எந்த நீதியில் இருக்கிறாரோ, எவ்வண்ணமாய் இருக்கிறாரோ, அவ்வண்ணமாய் மோசமான பாவியாகிய என்னை மாற்றுகிறதற்காகத்தான் பின்பற்ற அழைக்கிறார். முடியுமா? முடியாதா? என்னது, இயேசுவுக்கு ஒப்பாய் நான் இருப்பேனா? எதற்காக ஐயா உன்னை பின்பற்ற அழைக்கிறார்? வாலிபனே, வாலிப தங்கச்சியே, உன்னுடைய டார்கெட் என்ன? உன்னுடைய இலக்கு என்ன? எதை அடையும்படிக்கு? பிலிப்பியர் 3:9 சொல்லுகிறது, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு அப்படின்னு சொல்லுகிறது. ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு அப்படிங்கிறது நம்முடைய மொழிபெயர்ப்பு. ஆனால் ஆங்கிலத்தில் நீ வாசித்து பாரு, டு அப்டைன் கிரைஸ்ட், கிறிஸ்துவை அடையும்படிக்கு. எபேசியர் 5:1 வாசி. எபேசியர் 5:1. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, தேவனை போலாகுங்கள். இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, தேவனை பின்பற்றி, கிறிஸ்துவை பின்பற்றி கிறிஸ்துவை போலாகுங்கள். அப்ப ஆக முடியும் தானே? டன், அதாவது முடியும் தானே? கெனாட் இல்ல, கேன் தான். முடியும். உன்னால கிறிஸ்துவை போல ஆக முடியும். அதை செய்ய ஆவியானவர் வல்லவராக இருக்கின்றார். நம்ம முடியாதுன்னு நினைக்கிறோம் இல்லையா? நம்ம முடியாது. அவர் தேவகுமாரன், நான் ஆதாமுக்குள்ள பிறந்த சாதாரணமான பாவி.
ஐ cannot அப்படின்னு சொல்றோம்ல, ஐ cannotன்றோம், என்னால முடியாதுன்றோம். இல்ல, பைபிள் என்ன சொல்லுது? கேன் தான் சொல்லுது. பை ஸ்பிரிட், பை பவர், பை வேர்ட், பை ஃபெய்த், பை ரைச்சஸ்னஸ். கிறிஸ்துவினுடைய கிருபையினால், கிறிஸ்துவினுடைய சத்தியத்தினால், கிறிஸ்துவினுடைய ஆவியினால், கிறிஸ்து மேல உள்ள விசுவாசத்தால், கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால், கிறிஸ்துவினுடைய சரீர சாம்பலால், அவருடைய உயிர்ப்பிக்கிற வல்லமையினால் உன்னை ஆண்டவர் அப்படியாக மாற்றுவார். இது ஆண்டவரால் ஆகும். அல்லேலூயா. ஆனா அன்னைக்கு கஷ்டப்பட்டாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனுக்காக எந்த காரியங்களை செய்தார்களோ அந்த காரியங்களை நிறைவேற்ற முடியாமல் அவர்கள் கஷ்டப்பட்டாங்க. கஷ்டப்பட்ட போது அவர்களுக்கு உண்டான வாக்கு என்ன தெரியுமா? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலாகும், கர்த்தருடைய ஆவியினாலாகும். இயேசு கிறிஸ்துவை போல் நீங்கள் மாறுதல் கர்த்தராலாகும். உங்களுடைய நீதியினால் அல்ல, கர்த்தருடைய நீதியினாலாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரால உங்களை அப்படி செய்ய முடியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சரி, நம்ம ஆண்டவரை பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஏன் மற்றதை பின்பற்றக்கூடாது? இன்றைக்கு பல மார்க்கங்கள் இருக்கு, பல மதங்கள் இருக்கு, பல நபர்கள் இருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் நாம ஏன் பின்பற்றக்கூடாது? இவரை ஏன் பின்பற்றணும்? எதற்காக இயேசுவை நாம் பின்பற்றணும்? 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தில் இவ்வாறு வாசிக்கிறோம். வாசிங்க. விலகி போகாதிருங்கள், விலகி போகாதிருங்கள், மற்றபடி பிரயோஜனமற்றதும் ரட்சிக்க மாட்டாததுமாய் இருக்கிற ஒன்று பிரயோஜனமற்றது, 2 ரட்சிக்க மாட்டாததுமாய் இருக்கிற வீணானவைகளை பின்பற்றுவீர்கள். வீணானவைகளை பின்பற்றி விடுவீர்கள். அவைகள் வீணானவைகளே. 3 வார்த்தையை நீங்க அங்க அண்டர்லைன் பண்ணணும். பிரயோஜனமற்றது, வீணானது, ரட்சிக்க மாட்டாதது. ஆனா இந்த 3 வார்த்தைக்கும் இயேசுவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இன்றைக்கு இஸ்லாமியர்கள் முகமதுவை பின்பற்றுகிறார்கள். புத்த மதத்தை சார்ந்தவர்கள் புத்தரை பின்பற்றுகின்றார்கள். இப்படி அநேகரை பின்பற்றுகிறார்கள். அந்த பின்பற்றுகின்ற அந்த மார்க்கங்கள், அந்த மார்க்க தலைவர்கள் அவர்களுக்கு ஏதாயிலும் நன்மை செய்ய முடியுமா, விடுவிக்க முடியுமா, உதவி செய்ய முடியுமா, ஏதாயிலும் கொடுக்க முடியுமான்னு கேட்டா எந்த விதத்திலும் விண்ணிலும் மண்ணிலும் உள்ள எந்த மனுஷனும் எந்த மார்க்கமும் யாரும் மனிதனுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. ஆனா நீங்களும் நானும் ஆராதிக்கிற, பின்பற்றும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிற இந்த இயேசு உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர், உங்களை ரட்சிக்கின்றவர், உங்களுக்கு பயனுள்ளவர், வீணானவைகள் போன்று அல்ல. ஒரே ஒரு உதாரணம் சொல்றேனே. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 26 வாசிங்க. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி, பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று காலை தொடங்கி மதியானம் மட்டும் பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். நல்லா கவனிங்க. காலை தொடங்கி மாலை வரைக்கும் யாருடைய நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள்?
பாகாலுடைய நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். ஆனா என்ன ரிசல்ட் தெரியுமா? 26ல ஆனாலும் வாசிங்கம்மா, ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை, உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. அவர்கள் கட்டின பலிபீடத்துக்கு எதிரே போதும் 27ல அவன் தேவனாமே இன்னும் உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள்னு எலியா கேலி கிண்டல் பண்றாரு. 28ல அவர்கள் மென்மேலும் என்ன செய்றாங்க? தங்களுடைய வழக்கத்தின்படியே ரத்தம் தங்கள் மேல் வடியும் மட்டும் கத்திகளாலும் ஈட்டிகளாலும் தங்களை கீறி கொண்டு முழு பலத்தோடு பாகாலுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுகிறார்கள். அண்ணே, இதுக்கும் எனக்கும் என்னென்ன சம்பந்தம்? ஏதாயிலும் சம்பந்தம் இருக்கா? ஏதாயிலும் சம்பந்தம் இருக்கா? சம்பந்தம் இருக்கு தங்கச்சி, தம்பி, சம்பந்தம் இருக்கு. பாகாலுடைய நாமத்தை சொல்லி கூப்பிட்டும் ஒரு புரோஜனமும் இல்லை. அதாங்க கான்டெஸ்ட். ஒரு பயனும் இல்லை. அது வீணானவை. அங்க மறு உத்தரவு கொடுத்துச்சா? மறு உத்தரவு கொடுக்கவில்லை. அங்க ரட்சிப்பு உண்டானுச்சா? இல்ல. பாகாலால எந்த புரோஜனம் இருந்துச்சா? இல்ல. அவைகளை நம்பினவர்கள், அதனை பின்பற்றியவர்கள், நல்லா கவனிங்க, அதனை பின்பற்றியவர்கள், அதனை நம்பியவர்கள் எல்லாரும் ஏமாற்றப்பட்டார்கள். ஆனால் யெகோவாவை, பழைய ஏற்பாட்டில் யெகோவா தேவனாகிய கர்த்தர், புதிய ஏற்பாட்டில் கர்த்தராய் இருக்கிற கிறிஸ்து இயேசு, அவ்வளோதான் வித்தியாசம். நாமங்கள் பல நாமங்கள், ஆனால் ஒருத்தரை தான் பைபிள் இண்டிகேட் பண்ணுது. அவரை நம்பியவங்க, அவரை கூப்பிட்டவங்க, அவரை பின்பற்றினவங்க ஏமாந்த சரித்திரமே இல்லை தங்கச்சி. ஏமாந்த சரித்திரமே இல்லை. எங்க வாசிக்கிறோம்? அதே 18ஆம் அதிகாரத்தில் இவ்வாறு வாசிக்கிறோம். வாசிங்களேன். அதே 18ஆம் அதிகாரத்தில் அப்பொழுது, ஒரு நிமிஷம் இருங்க, 37 வாசிங்க. கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்று யாருடைய நாமத்தை சொல்லி எலியா கூப்பிட்டான்? யாருடைய நாமத்தை சொல்லி எலியா கூப்பிட்டான்? கர்த்தருடைய நாமத்தை சொல்லி எலியா கூப்பிட்டான். என்ன பதில்? என்ன ரிசல்ட்? அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி, கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் பலி விறகுகளையும் விறகு கற்களையும் கற்கள் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. தண்ணி. இந்த 5 காரியங்களையும் நக்கி போட்டது, அதாவது வற்ற செய்தது, எரித்து சாம்பலாக்கி போட்டது. அப்ப இவரை பின்பற்றுகின்றனால, இவரை நம்பி இவரை கூப்பிடுகின்றனால உங்களுக்கு புரோஜனம் உண்டா? எலியாவுக்கு புரோஜனம் இருந்துச்சா? எலியாவுக்கு புரோஜனம் இருந்தது. எலியாவுக்கு நன்மை விளைந்தது. ஆகவே நீங்கள் பின்பற்றுகிற ஆண்டவர் உங்களுக்கு பிரதியுத்தரம் கொடுக்கிற நபர். கொஞ்சம் முழங்கால் படியிட்டு கூப்பிட்டு பாருங்களேன், அவரை நம்பி பாருங்களேன். புற மதஸ்தார்கள் இருக்கிறாங்களே, அவங்க கைவிடப்படுகிற மாதிரி ஒரு நாளும் நீங்கள் கைவிடப்பட்ட சரித்திரமே இருக்காது. நீங்கள் கூப்பிடும்போது, உண்மையாய் கூப்பிடும்போது கர்த்தர் சமீபமாய் இருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் மிக அருகில் இருப்பார். ஆகவே நீங்கள் உண்மையாக அவரை நீங்கள் கூப்பிட வேண்டும். அவர் புரோஜனம் உள்ளவர். எதற்காகயா இவரை நீ பின்பற்றணும்? இயேசுவை எதற்காக பின்பற்றணும்? அவர் பிரதியுத்தரம் தருகிறவர், உன்னோடு பேசுகின்றவர், உனக்கு பலன் தருகிறவர், உன்னை ரட்சிக்கிறவர். ஆனா மற்றதை நீ பின்பற்றினன் வையேன், மற்ற காரியங்களை நீ பின்பற்றினா ஒரு சத்தமும் பிறக்காது, மறு உத்தரவு கொடுப்பாரு இருக்காது. இதுதான் இயேசுவுக்கும் மற்றதுக்கும் உள்ள வித்தியாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம். ஆதியாகமம் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம்
14 வாசிங்க. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து, ஆகாருடைய தோளின் மீது வைத்து, பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். கவனிங்க, விசாரிப்பார் இல்லாமல் தன்னுடைய கணவனால் நாச்சியாரால் கைவிடப்பட்ட நிலையில ஆகாரும் ஆகாருடைய மகன் இஸ்மவேலும் தள்ளப்படுகிறார்கள், விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். இன்னைக்கு வாலிபர்களாகிய நீங்களும் இருக்கட்டும், அநேகரா இருக்கட்டும், எல்லாருக்கும் இதே நிலைமை தான். என்ன நடக்குது தெரியுமா? அந்த அதிகாரத்தில் 21ஆம் அதிகாரத்தில் விரட்டி அடிக்கப்படுகிறாளா? பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை ஒன்று வருகிறது. தண்ணீர் இல்லாமல் பிள்ளை மரித்து போகிறான். ரைட்டா? இப்ப அவ என்ன செய்யறா பாருங்க. 16ல பிள்ளை சாகிறதை நான் காண மாட்டேன் என்று சொல்லி எதிராக கொஞ்ச தூரம் போய் சத்தமிட்டு அழுகிறார். அங்க நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா, அவள் யெகோவாவை நம்பினதாகவோ கர்த்தரை கூப்பிட்டதாகவோ ஒரு ரெக்கார்டையும் பார்க்க முடியாது. ஒரு ரெக்கார்டும் பார்க்கல. ஆனா ஆகாருக்கு யெகோவாவை தெரியுமா? தெரியும். ஏனால் ஆபிரகாம் மூலமாக, சாராள் மூலமாக எகிப்து தேசாளாகிய ஆகார் அறிந்திருந்தார். ஏற்கனவே நாச்சியார் மூலமாக தள்ளப்பட்ட போது தேவன் அவளோடு பேசி, எங்க வாசிக்கிறோம்? வீட்டில் போய் வாசித்து பாருங்க. 16ஆம் அதிகாரம் 6லிருந்து 13 வரைக்கும் யெகோவா தன்னை அவளுக்கு வெளிப்படுத்தி இருந்தார். ஒரே ஒரு விஷயத்தை வாசிங்க. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13. அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன். கர்த்தருடைய தூதனானவர் அவளை சந்தித்து அவளோடு பேசி அவளுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அப்ப யெகோவாவை பற்றிய அறிவு அவளுக்கு இருக்கு. தன்னுடைய வாழ்க்கையில நெருக்கம் வந்தபோது, பிரச்சனை வந்தபோது, மனிதர்களால் கைவிடப்பட்ட போது அவளால் தேவனை நோக்கி பார்க்க முடியல, அழுக மட்டும் வருது. அந்த இடத்துல கர்த்தர் கண்டாரா இல்லையாமா? ஆகாரே, ஏன் அழுகிறாய்? பிள்ளை இருந்த இடத்தில், அந்த வசனத்தை வாசிமா. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை யாருமா கேப்பா? உனக்கு என்ன பிரச்சனை? வாலிப மகளே, இந்த செய்தி உனக்காகத்தான் கொடுக்கப்பட்டது. நான் ஜெபத்திலே ஆண்டுடைய வார்த்தைக்காக காத்திருந்த போது ஸ்பெசிஃபிக்கா இந்த வார்த்தையை கொடுத்து, இதை நீ பேசு அப்படின்னார். பெண்களில் யாரோ ஒருத்தருக்கு இந்த வார்த்தை பர்டிகுலரா ஆண்டவர் அனுப்பி தருகிறார். ஆகாரே, உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்னம்மா பிரச்சனை? என்ன சம்பவித்தது? பயப்படாத. பிள்ளை இருந்த இடத்துல தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். ஏன் பின்பற்றணும் இவரை? கர்த்தரை ஏன் பின்பற்றணும்? உன்னுடைய நிலைமையை அறிந்து, உன்னுடைய வேதனைகளை புரிந்து, உன்னுடைய அங்கலாய்ப்பை கேட்கிற தெய்வம். இவரை பின்பற்றணுமா இல்லையா? உன் அங்கலாய்ப்பை, உன் பிரச்சனைகளை பர்டிகுலரா பார்த்து, உன் பேர் சொல்லு, உன் பேர் சொல்லி கூப்பிட்டு, உன் பேர் சொல்லி கூப்பிட்டு உனக்கு உதவி செய்கிற கர்த்தர். ஆகவே நீ இவரை பின்பற்ற வேண்டும். இயேசுவை நான் ஏனையா பின்பற்ற வேண்டும்? அவர் புரோஜனம் உள்ளவர், பிரதியுத்தம் தருகிறவர், ரட்சிக்கிறவர். ஆகவே நான் இவரை பின்பற்றினால் எனக்கு நல்லதே. நீ இவரை பின்பற்றாம போன புரோஜனம் மற்றதை தான் பின்பற்றுவ. பாகாலை பின்பற்றினால் ஒரு சத்தமும் வராது, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. நீ நிராயுதபாணியா நின்று கொண்டே இருக்க வேண்டியதுதான்.
அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? பிரைஸ் தி லார்ட். சரி, மூணாவது பாயிண்ட், நான் ஆண்டவரை பின்பற்றணும்னு வைங்களேன், அடுத்தது எனக்கு தேவைப்படுகிறது என்ன தெரியுமா? என் உள்ளத்தில் காணப்பட வேண்டிய நாட்டம், என்னுடைய தேடுதல், என்னுடைய வாஞ்சை சரியாக இருக்க வேண்டும். என் உள்ளத்தில் இருக்கிற அந்த வாஞ்சைக்கு தகுந்தாற் போலதான் என்னுடைய தேடுதல் இருக்கும். என்னுடைய பின்பற்றுதல், என்னுடைய நாட்டம், தேடுதல் எல்லாமே என் உள்ளத்தில் என்ன நிரம்பி இருக்கோ அதன் அடிப்படையில் தான் இருக்கும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். உங்கள் விருதுநகரில் கபடி போட்டி நடக்குது, வாலிபால் போட்டி நடக்குது, கிரிக்கெட் நடக்குது. ஒரு ஸ்டார் ஒருத்தர் வராரு, சினிமா ஸ்டார் ஒருத்தர் வராரு, ஒரு அரசியல் ஸ்டார் வராரு. இந்த விருதுநகர் மாவட்டத்தில் உள்ளவங்க எல்லாருமே ஒரு இடத்துக்கு போவாங்களா, இல்லை அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அந்தந்த இடத்துக்கு போவாங்களா? சொல்லுங்க சொல்லுங்கம்மா. ஏங்க பேச மாட்டீங்களா? ஏன் பிடிக்குது? ஏன் பிடிக்குது? அப்ப உள்ளத்துல இருக்கிற அந்த விருப்பத்தின் அடிப்படையில தான் கால் போகுது. கரெக்டா? உள்ளத்துல இருக்கிற விருப்பத்தின் அடிப்படையில தான் கண்ணு போகுது, கை போகுது. எல்லாமே உள்ள இருக்கிற விஷயம்தான் செய்கையா வெளியில வருது, இல்லையா? சோ தேவனை நீங்கள் பின்பற்ற வேண்டுமானால், அடிப்படையா கிறிஸ்துவை நீங்கள் பின்பற்ற வேண்டுமானால், அடிப்படையாய் உங்களுக்கு வேண்டியது ஒன்று இருக்கிறது. நான் ஒரு மனிதனை சுட்டி காண்பிக்கிறேன், அவனுக்கு என்ன இருந்துச்சுன்னு பாருங்களேன். இப்போ நம்ம கான்டெஸ்ட்டுக்கு வருவோம். யோவான் 1ஆம் அதிகாரத்துக்கு வந்துடுங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 35 படிங்க. யோவான் 1ஆம் அதிகாரம். மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீசரில் 2 பேரும் நிற்கும் போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். கவனிங்க, மறுநாளில் யோவானும் அவனுடைய சீஷரில் 2 பேரும் நிற்கும் போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். இவன் இப்படி சொன்னதை கேட்ட உடனே அவங்க யாரை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க? யாரை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க? இயேசுவை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த 2 சீஷரில் ஒருத்தன் பேர் என்ன? அந்திரேயா. பாஸ் சொன்னாங்க, அழகா சொன்னாங்க, அந்திரேயா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இன்னொருத்தன் யாரு? நமக்கு அவ்வளவா நமக்கு தெரியல, 2 சீஷர்னு வச்சுக்குவோம். அந்த 2 சீஷர்களுக்கு எவ்வளவோ உலகத்தில் பூமியில் வேலை இருந்திருக்கும், தொழில் இருந்திருக்கும், எவ்வளவோ சொந்தக்காரங்க இருந்திருப்பாங்க, என்னென்ன காரியங்கள் அவங்களுக்கு முன்பாக இருந்ததோ நமக்கு தெரியல. ஆனால் ஏகப்பட்ட காரியங்கள் இருந்தது. ஆனால் அந்த 2 சீஷருக்கும் யார் மேலே ஆசை? யாரோடு அவங்க ஐக்கியமாக இருந்தாங்க? யாரோடு அவங்க ஐக்கியமாக இருந்தாங்க? எங்கு போயிருந்தாங்க? யோவான் இருக்கின்ற இடத்துக்கு போயிருந்தாங்க. யோவானோடு ஐக்கியமாக இருந்தாங்க. ஆண்டவர் கேட்பாரு, வனாந்தரத்திற்கு எதற்கு போனீர்கள்? கேட்பாரா? கேட்பாரா இல்லையாமா? வனாந்தரத்திற்கு எதை பார்க்க போனீர்கள்? மத்தேயு 11:7 முதல் 9 வரைக்கும் வாசிங்க. அவர்கள் போன பின்பு இயேசு யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால், எதை பார்க்க வனாந்தரத்துக்கு போனீர்கள்? எதை பார்க்க வனாந்தரத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையோ? அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? வனாந்தரத்துக்கு போனீர்கள். மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையோ? மெல்லிய வஸ்திரம் தரித்திருக்கிறவர்கள் அரச மாளிகையிலே இருக்கிறார்களே, அதையெல்லாம் விட்டுட்டு, நல்ல கவனிங்க, ஒரு கூட்டம். அன்றைய காலகட்டங்களிலே பல லட்ச யூதர்கள் இருந்தாங்க. பல லட்ச யூதர்கள் மத்தியில ஒரு கூட்டம் மாத்திரம் யோவான் ஸ்நானகனை தேடி போது. யோவானுக்கு சீஷனா வேற இருக்கு.
காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் உள்ளத்தில் இருந்த அந்த நிரப்புதல், அந்த வாஞ்சை. நீ தேவனை பின்பற்ற வேண்டுமானால் உன்னுடைய இருதயத்திலே, உன்னுடைய உள்ளத்திலே என்ன தேவை? அந்த வாஞ்சை, அந்த மோகம், அந்த தேடுதல். அந்த தேடுதல் உனக்கு தேவை. அந்த தேடுதல் இருந்தாதான் உன்னால பின்பற்ற முடியும். ஆண்டவரை யாரால பின்பற்ற முடியும்? உன்னால பின்பற்ற முடியுமா? உன்னால பின்பற்ற முடியும். உன்னுடைய இருதயத்தில் என்ன இருக்கு? உன்னுடைய ஐக்கியங்களை நீ சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நீ இருக்கின்ற இடங்களை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். யாரோடு நேரம் செலவிடுகிறாய்? என்ன அதிக நேரம் சிந்திக்கிறாய்? என்ன பேசுகிறாய்? எது உன்னை கவர்ந்து இழுக்குகின்றது? ஒருத்தர் 2 பேர் பேசிட்டு இருக்கிறாங்கன்னு வைங்களேன். இன்னொரு உதாரணம் சொல்றேன். ஒருத்தரை பற்றி 2 பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. அங்க பக்கத்துல ஒரு 4 பேர் நிக்கிறாங்க. அதுல 2 பேர் என்ன பேசுறாங்கன்னு அந்த 4 பேர்ல இருக்கிற ஒருத்தங்க அப்படி காதை சாய்ப்பாங்களா? அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால சாய்க்கிறாங்க. மற்ற 3 பேருக்கு அது பிடிக்கல. மற்ற 3 பேருக்கு அது பிடிக்கல. அப்ப உங்களுக்கு எது மேல வாஞ்ச வேண்டும்? நீதியின் மேல, தேவன் மேல, கர்த்தர் மேல உங்களுக்கு வாஞ்சை வேண்டும், தாகம் வேண்டும். அப்பத்தான் உங்களுடைய உறவுகள் சரியா இருக்கும், உங்களுடைய ஐக்கியங்கள் சரியா இருக்கும். நீங்கள் தேவனை பின்பற்றுகிறதற்கு ஆயத்த நிலையில இருப்பீங்க. இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸா சொல்றேன், இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா. தேவனாகிய கர்த்தர் நோவா காலகட்டத்தில் இறங்கி வந்து மனிதர்கள் மத்தியில் உலாவினார். இன்னைக்கும் உலாவுறார், இன்னைக்கும் உலாவுகிறார். பிதாவாகிய தேவன் ஒவ்வொரு ஆத்துமாவையும் சந்திக்கிறார். அப்படி சந்திக்கும் போது அந்த சந்திப்புக்கு எந்த ஆத்துமா இணங்குதோ அந்த ஆத்துமா தேவனை தேட ஆரம்பிச்சிடும், கர்த்தரை தேட ஆரம்பிச்சிடும், ஆண்டவரை நாட ஆரம்பிச்சிடும். ஒரு உதாரணம் சொல்றேன். அதே யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் இவ்வாறு வாசிக்கிறோம். 1ஆம் அதிகாரம் 45 வாசிங்க. பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசியும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசியும் எழுதியிருக்கிறவரை நாங்கள் கண்டுபிடித்தோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானுமாகிய இயேசுவே என்றான். சொன்ன உடனே நாசரேத்திலிருந்து ஏதாகிலும் நன்மை வருமா அப்படின்னு இவன் கேட்கிறான். உடனே என்ன பதில் வருகிறது? வந்து பார், வந்து பாருன்னு சொன்ன உடனே நாத்தான்வேல் எங்க போறான்? இயேசுவை தேடி போகிறான் இல்லையா? இயேசுவை தேடி போகிறான். இயேசு அவனை கண்ட உடனே இதோ உத்தம கபடற்ற இஸ்ரவேலன்னு சொல்றார். அதுக்கு நாத்தான்வேல் என்ன கேட்கிறாரு? என்ன உமக்கு எப்படி? பிலிப்பு உன்னை கூப்பிடுகிறதற்கு முன்னமே அத்திமரத்தின் கீழ் இருந்தபோது உன்னை. அப்ப அத்திமரத்தின் கீழ் நாத்தான்வேலுக்கு என்ன வேலை? நாத்தான் என்ன செஞ்சிட்டு இருந்தாரு? தேவனுடைய கண்கள் பற்றுக்கு இல்லையா? பிதாவினுடைய கண்கள் பற்றுக்கு. நீ கிறிஸ்துவை பின்பற்றணும்னா குமாரனை பற்றிய வெளிச்சம், வெளிப்பாடு உனக்கு தேவை. பிதா அதை செய்ய சித்தம் உள்ளவராக இறங்கி வந்து உன்னை சந்திக்கின்றார். இவன் நியாயப்பிரமாணத்தை ஆராய்ச்சி செய்கிறவனாய் இருந்தான், தீர்க்க தரிசன புஸ்தகங்களை ஆராய்ச்சி செய்கிறவர்களாக இருந்தார்கள். அன்னைக்கு பல நபர்கள் வேதத்தை ஆராய்ச்சி செய்கிற நபர்களாக இருந்தார்கள். வேதம் அவர்களுக்கு ஒரு வாக்கை கொடுத்திருந்தது. ஒரு இரட்சகர் ஒருவர் வரப்போகிறார், மேசியா ஒருவர் வரப்போகிறார்
என்கிற ஒரு வெளிப்பாட்டை கொடுத்திருந்தது. எப்ப அவர் வருவார், எப்போது வருவார் என்ற ஒரு ஏக்கம், ஒரு பெருமூச்சு அவர்களுக்கு இருந்தபோது, நேரம் சமீபித்த போது ஆண்டவர் சரியாக நாத்தான் வேலை கூட்டிக் கொண்டு வந்து யாருக்கிட்ட விடுகிறார்? இயேசு கிட்ட விடுகிறார். அல்லேலூயா. ஆகவே நீ இயேசுவை பின்பற்ற வேண்டுமானால் பிதாவினுடைய வெளிப்பாடு, குமாரனை பற்றிய பிதாவினுடைய வெளிப்பாடு உனக்கு தேவை. பிதா அதை செய்ய சித்தமுள்ளவராய் இறங்கி வந்து உன்னை சந்திப்பார், உன்னோடு பேசுவார், உன்னை ஏவுவார், உன்னை தூண்டுவார், உன்னை அழைப்பார். அதற்கு நீ இணங்கணும். ஒரு சினிமா படம் பார்க்கறதுக்கு உனக்கு ஒரு அழைப்பு வரும், ஒன்று. அடுத்தது விளையாட்டு போட்டிகளுக்கு பங்கு கொள்றதுக்கு உனக்கு ஒரு அழைப்பு வரும். பல அழைப்புகள் வரும். இந்த 5 அழைப்புகள் நான் சொன்னேன் இல்லையா, இதுல நீ எதை தேர்ந்தெடுப்ப? உன் மனசு எதுல லகிக்குதோ, எது உனக்கு பிடிச்சிருக்கோ அதை தானே நீ தேர்ந்தெடுப்ப. அதை தானே நீ தேர்ந்தெடுப்ப. உன் மனசு எதை லகிக்குது, எதை விரும்புது, எதை ஆசைப்படுது? இயேசுவை பின்பற்றணும்னா உன்னுடைய மனநிலை, உன்னுடைய உள்ளம் தயாராக இருக்க வேண்டும். எதற்கு தெரியுமா? நீதிக்கு, தேவனை பற்றி ஆராய்ச்சி செய்கிறதுக்கு. இவ்வாறு வாசிக்கிறோம். சங்கீதம் 27ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். வாசிங்களேன். சங்கீதம் 27:4 படிங்க. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும், மகிமையை பார்க்கும்படியாகவும், அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும், அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும், நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தங்கியிருப்பதையே நாடுவேன். அந்த வசனத்துல பாருங்களேன். கேட்டேன், நாடுவேன், ஆராய்ச்சி செய்வேன், தங்கியிருப்பதை நாடுவேன். ஒரு மனிதனுடைய வாஞ்சையை பாருங்க. அப்ப உன் வாஞ்சை என்னம்மா? உன் தாகம் என்ன? உன்னுடைய ஏக்கம் என்ன? நீ எதை ஆசைப்படுற? நீ வேலை செய்யக்கூடாது, படிக்கக்கூடாது, தொழில் செய்யக்கூடாது, உலக அலுவல்களில் நீ ஈடுபடக்கூடாது அப்படிலாம் பைபிள் எங்கேயுமே சொல்லலை. தேவன் உனக்கு சொல்லவே கிடையாது. உனக்குன்னு ஒரு கடமை உண்டு, உனக்குன்னு ஒரு பொறுப்பு உண்டு. உன்னுடைய அந்தந்த பருவங்களில் அந்தந்த கடமைகளை நீ நிறைவேற்ற வேண்டும். நான் சொல்றது எல்லாமே பொதுவான காரியங்கள். எல்லாரும் வேலையை விட்டுட்டு, எல்லாரும் தொழிலை விட்டுட்டு, அவர்களுடைய கடமைகளை பொறுப்புகளை விட்டுட்டு எல்லாரும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட வாங்க அப்படின்னு பைபிள் சொல்லலை. உன்னுடைய பொறுப்புகள் மத்தியில், உன்னுடைய கடமைகள் மத்தியில் உன்னுடைய முதன்மையாக இருக்கிறது எது? உன்னுடைய முதன்மை. நீ எதை ஏங்குகிற? எது மேல நீ வாஞ்சை தாகம் வைத்திருக்கிற? தேவனை பின்பற்றணும்னா உன்னுடைய இருதயம் பக்குவமாக இருக்க வேண்டும். உன்னுடைய இருதயத்தில் ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும். தாவீது கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருக்கிறது தான் அவருக்கு பெருசு. அன்னைக்கு கேலி கூத்து நிறைய நடந்துச்சுல்ல, களியாட்டுகள் நிறைய நடந்துச்சுல்ல, அவன் அங்க போகல. ஏன்? அது அவனுக்கு பிடிக்கல. இவனால ஆண்டவரை பின்பற்ற முடியுமா? பின்பற்ற முடியும். அங்கே போறவன் பின்பற்ற முடியுமா? அங்கே போறவன் பின்பற்ற முடியாது. தாவீதால தான் தேவனை பின்பற்ற முடியும். இன்னொரு மனுஷனை காமிக்கிறேன் பாருங்க. யாத்திராகமம் 33:11. ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல் கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். போக அவனுக்கு சொல்லுங்கம்மா, போக அவனுக்கு 2.5 மணி நேரம் சினிமா தியேட்டரில் உட்கார்ந்து சினிமா பார்க்கும்போது எழுந்து போக மனசே வராது சில வாலிபர்களுக்கு. ஒரு இன்னாட்ட பேச 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 பார்த்தீங்கன்னா, நான் சிலரை கவனிச்சிருக்கிறேன். வாலிபர்களை பஸ்லேயும் கவனிச்சிருக்கிறேன், ஏரியாக்கள்லேயும் கவனிச்சிக்கிறேன்.
ஃபோனை வச்சுக்குவாங்க. என்னதான்டா பேசுகிறாங்கன்னு கேட்கவும் முடியாது. ஏன்னா லிப்ஸ் மட்டும்தான் அசையும், லிப்ஸ் மட்டும்தான் அசையும், சத்தம் பிறக்காது. நான் பேசுனா என் தொண்டை வெண்கல தொண்டை, பிரசங்கம் பண்ணியே கத்தியே பேசுகிற வழக்கமாயிடுச்சு. நான் பேசுறது எங்கள் ஏரியாவுக்கே கேட்கும். பைபிள் ஸ்டடி எடுக்க ஆரம்பிச்சிட்டாரியா ஒருத்தருன்னு வாங்க என் ஏரியாவில். நான் வந்து 6ஆம் வீட்டில் குடியிருக்கிறேன். 6ஆம் வீட்டில் பேசுறது, ஆண்டவரை பற்றி பேசுறது 1ஆம் வீட்டில் கேட்கும். அடிக்கடி எனக்கு ஃபோன் வரும், பாஸ்டர் அதை சொல்லிக் கொடுங்க இதை சொல்லிக் கொடுங்கன்னு. நான் பைபிள் காலேஜில் டீச் பண்ணுறதுனால எனக்கு ஃபோன் வரும். நான் பேசுறது ஊருக்கே கேட்கும். ஆனால் இவங்க பேசிக்குவாங்க, சிலர் பேசிக்குவாங்க, என்ன பேசுகிறாங்கன்னு காது வச்சு பக்கத்தில் கேட்டால் கூட கேட்காது. அந்த மறுமுனையில் இருக்கிறவருக்கு மட்டும்தான் கேட்கும். எவ்வளவு நேரம் பேசுகிறாங்க. ஃபோனை வைக்க மனசு கிடையாது. என்னது? ஃபோனை வைக்க மனசு கிடையாது. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, யோசுவாவுக்கு ஆலயத்தை விட்டு நீங்க மனசு கிடையாது. கர்த்தருடைய அழகை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும், கர்த்தருடைய மகிமையை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய சாயல் என்ன, அவருடைய சத்தம் என்ன, அவன் எதை நாடுறான் பாருங்க, அவன் எதை தேடுறான் பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆளை தான் கர்த்தரை பின்பற்ற முடியும். நீ கர்த்தரை பின்பற்ற வேண்டுமானால் அவருடைய காரியங்கள் மீது உனக்கு தாகம் வேண்டும், ஏக்கம் வேண்டும், விருப்பம் வேண்டும். அதை நீ நாட வேண்டும், அதை நீ அடைமடிக்கு தேட வேண்டும். அல்லேலூயா. அப்ப பிதா என்ன பண்ணுவாரு, தம்முடைய குமாரனை குறித்த வெளிப்பாடை உனக்கு தருவார். அந்த வெளிப்பாடு வந்துருச்சுன்னு வைங்களேன், குமாரனை பற்றி முழுமையாக உங்களால் அறிய முடியும். அல்லேலூயா. சரி, இன்னொரு விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்றேன். இயேசு கிறிஸ்து இருந்த காலகட்டத்தில் இயேசுவை அநேகர் பின்பற்றினாங்க இல்லையா? பின்பற்றின எல்லா ஜனங்களும் ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக தான் பின்பற்றினாங்கன்னு நீங்க நல்ல பைபிள் படிக்கும்போது தெரிஞ்சுக்கலாம். இவ்வாறு வாசிக்கிறோம். யோவான் 6ஆம் அதிகாரம் 23 இருந்து வாசிங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம் செய்த பின்பு அவர்கள் அப்பம் சாப்பிட்ட இடத்துக்கு சமீபமாய் திபேரியாவிலிருந்து வேறே படவுகள் வந்தது. அப்பொழுது இயேசுவும் அவருடைய சீசரும் அங்கே இல்லாததை ஜனங்கள் கண்டு, அந்த வார்த்தையை கவனிங்க, ஜனங்கள் கண்டு இயேசுவை தேடிக்கொண்டு கப்பர்நகூமுக்கு வராங்க. அக்கறையில இயேசுவை பார்த்த பிற்பாடு, ரபி நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர் என்று கேட்கிறாங்க. இயேசு 26 என்ன சொல்றாரு, நீங்க அற்புதங்களை கண்டதினால் அல்ல, என்னை விசுவாசிக்கின்றதுனால அல்ல, அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே. எல்லாரும் சொல்லுங்க, எல்லா வாலிபர்களும் சொல்லுங்க, அப்பம் புசித்து. இது சரியா தப்பா? அப்பம் புசித்து திருப்தியானனால தானே இயேசுவை தேடி வந்தாங்க. அற்புதங்களை கண்டு மேசியான்னு விசுவாசிச்சனாலலாம் தேடல. அப்பம் புசித்து திருப்தியானனால. இதுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? வாலிப மகளே, வாலிப மகனே, நீ இயேசு கிட்ட எதுக்கு வந்த? இயேசு கிட்ட உனக்கு என்ன வேணும்? இயேசு உனக்கு என்ன செய்யணும்? எதை கண்டு இயேசுவை பின்பற்றி வருகிறாய்? எதை நீ கண்டு இயேசுவை பின்பற்றி வருகிறாய்? நான் என்னுடைய சிறு பிரயாயத்தில் 7 வயசுல ஏலிம் சர்ச்சில், கிராஃபோர்ட் தன்ராஜி பாஸ்டர் சர்ச்சில் டவுசர் போட்டுக்கிட்டு நான் விபிஎஸ் கிளாஸ் அட்டன் பண்ணுவேன். அன்னைக்கு என்னுடைய தேவை என்னவா இருந்திருக்கும்? அதிகபட்சமா போனா நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. 2 பிஸ்கட், ஒரு ரஸ்னா, அவ்வளோதான் இருந்திருக்கும். ஃபிசிக்கல் நீட் அவ்வளோதான் இருந்திருக்கும், வேற ஒன்றும் இருக்காது. ஆனால் நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? பிபிஎஸ் கிளாஸ் முடிஞ்சோடனே வீட்டுக்கு போவேன்.
நைட்டு வரும், ஒரு பாயை போடுவேன், பக்கத்தில் இன்னொரு பாயையும் போட்டுக்குவேன். யாரையும் அந்த பாயில் படுக்க விட மாட்டேன். ஏசப்பாட்ட சொல்லுவேன், ஏசப்பா நீங்கள் இந்த பாயில் படுத்துக்குங்க, நான் இந்த பாயில் படுத்துக்கிறேன் அப்படின்னு நானும் இயேசுவும் பேசிக்கிட்டே தூங்கிடுவோம். நான் அந்த காலகட்டத்தில் எனக்கு அவ்வளோதான் நாலேஜ். இயேசு மேலே அளவு கடந்த வாஞ்ச தாகம். எனக்கு இயேசு ஒன்றுமே செய்யலைங்க. அந்த கால நாட்களிலே இயேசு எனக்கு ஒன்றுமே செய்யலை. ஃபிசிக்கலாக சொல்கிறேன், ஃபிசிக்கலாக எனக்கு ஒன்றுமே செய்யலை. ஆனால் விபிஎஸ் கிளாஸில் சொல்லி கொடுத்தாங்க, இயேசு உனக்காக ரத்தம் சிந்தினாரு, மரிச்சாரு, உயிர் தெழுந்தாரு, இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஃபிசிக்கலாக எனக்கு ஒன்றுமே செய்யலை. ஆனால் இயேசு மேலே எனக்கு ரொம்ப வாஞ்ச. 2000 வந்தது, 2000 நான் +2 முடிக்கிறேன். +2 முடித்த பிறகு செக்குலராக நான் படிக்கணும். 600 மார்க் தான் எடுத்திருந்தேன். படிப்பில் வீக்கு, ரொம்ப படிப்பில் நான் வீக்கு. நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப், என்னாச்சு, என்ன பூரா வந்துருச்சா? பூச்சி பறந்துருச்சு. பூச்சி பறந்ததுக்கே பயப்படுறீங்க. சரி கவனிங்க. 2000 ஆண்டு வந்தது. செக்குலராக நான் திரும்பணும், ஏதாவது ஒரு டிகிரி எடுக்கணும். எனக்கு இன்ஜினியரிங் சீட்டு கிடைக்காது. டிகிரி எடுக்கிறதா ஆண்டவருக்காக வாழ்கிறதா அப்படின்னு 2 ஆப்ஷன் எனக்கு முன்பாக இருந்தது. நான் பைபிளை படிக்கும்போது எனக்கு ஒரு வசனம் முன்னாடி வருது. கர்த்தருடைய நாள் வரும்போது வானங்கள் மடமடவென்று அகன்று பூதலங்கள் எரிந்து போகும், புதிய வானங்களும் புதிய பூமி உண்டாகும். இந்த வசனத்தை படித்த உடனே எனக்குள்ள நான் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறேன். அப்பயும் மெட்டீரியலா, ஃபினான்சியலா, பாடியிலையும் ஆண்டவர் எனக்கு எதுவுமே செய்யலை. அப்போ நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், ஆண்டவரே இந்த உலகம் அழிய போகுது, நீர் வரப்போகிறீர், உம்முடைய உலகம் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட போகிறது. நான் ஏன் உமக்காக வாழக்கூடாது? செக்குலராக நான் டிகிரி படித்து, நான் சம்பாதிச்சு, ஒரு திருமணம் பண்ணி, நான் பிள்ளை குட்டிகளை பெற்று, நான் இந்த உலக ராஜ்யத்தை கட்டுறதை விட நான் ஏன் உம்முடைய ராஜ்யத்தை கட்டக்கூடாது? எனக்கு அது மேலே தான் ஆண்டவரே வாஞ்சியாக இருக்குது. நான் செக்குலருக்கு போகலைன்னு சொல்லிட்டு பைபிள் காலேஜ் படிக்கிறதற்கு நான் என்னை அர்ப்பணித்து கொண்டேன். அப்போ கவனிங்களேன், என் மனசுக்குள்ள இருந்த நித்தியத்தின் மேலுள்ள, தேவன் மேலுள்ள, நித்தியத்தின் மேலுள்ள அந்த வாஞ்சை தான் என்னை ஆண்டவரை பின்பற்ற வைத்தது. செக்குலரா, அதாவது உலக பிரகாரமாக எது மேலேயும் எனக்கு வாஞ்சல்ல, எதுவும் ஆண்டவர் எனக்கு செஞ்சிடல. நான் எதை கண்டு இயேசுவை பின்பற்றல. அவர் எனக்காக என்ன செஞ்சார், அவரை நான் அடையணும், அவருடைய நித்தியம், இதை பார்த்து தான் இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தேன். ஆனால் நீங்கள் வேதாகமத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னா, அப்பம் புசித்து திருப்தியானதுனால இயேசுவை தேடுனான். கடைசியில் என்ன நடந்துச்சு தெரியுமா? யோவான் 6ஆம் அதிகாரத்தில் இவ்வாறு வாசிக்கிறோம். 60வது வசனம் வாசிங்க. அவருடைய சீசரில் அநேகர் இவைகளை கேட்டபொழுது, அவருடைய சீசரில், இயேசுவை பின்பற்றி கொண்டிருந்த சீசரில் இதை அநேகர் கேட்டபோது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். சீசர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து, இது உங்களுக்கு இடரலாய் இருக்கிறதோ. 66 வாசிங்கம்மா. அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். வாலிப மகளே, வாலிப மகனே, நான் சொல்ற வார்த்தை கேளு. இயேசுவை பின்பற்ற ஆரம்பிக்கும் போது நித்தியத்துக்கு ஏதுவாக இயேசுவுக்காகவே நீ இயேசுவை பின்பற்ற வேண்டும். ஏதாயிலும் எனக்கு செஞ்சு கொடுப்பாரு, மெட்டீரியலா, சரீர பிரகாரமா, உலக பிரகாரமா, அதுக்காக இதுக்காக ஏதோ ஒரு லாப நோக்கத்துக்காக இயேசுகிட்ட வந்தன் வையன், என்ன நடக்கும் தெரியுமா? பிற்காலங்களில் சில அசௌக்கியங்கள் நடக்கும், சில உனக்கு எதிரடையான காரியங்கள், உனக்கு புரியாத காரியங்கள் உனக்கு நடக்கும்போது, நீ எதிர்பாராத காரியம் நடக்கும்போது
மனசு புண்பட்டு இடறல் அடைந்து எதிர்பார்ப்பு நிறைவேறல, விண்ணப்பம் ஜெபம் வேண்டுதல் நிறைவேறல, ஆகவே நான் திரும்பி போய்விடுகிறேன், பின்வாங்கி போய்விடுகிறேன் என்று நீ போய்விடுவாய். ஆனால் உன்னுடைய இலக்கு சரியாக இருக்குமானால், இயேசுவே உன்னுடைய இலக்கு, நித்தியமே உன்னுடைய இலக்கு, அவர் என்ன சொன்னாலும் அதுல உண்மை இருக்கு நீதி இருக்கு, என்ன நடந்தாலும் அதுல உண்மை இருக்கு நீதி இருக்கு, தேவனுடைய ஆளுகை இருக்குன்னு நம்பி நீ உள்ள இறங்கி வருவினா எந்த காரியமும் உன்னை இடற செய்யவே செய்யாது. அல்லேலூயா. ஸோ ஆகவே அன்றைய காலகட்டத்தில் ஜனங்கள் மெட்டீரியலா பாடிலியா ஏதோ ஒரு நோக்கத்துக்காக ஆண்டவரை தேடி வந்தான். அவன் எல்லாம் இடறி போனான். இந்த பிற்பாடு இந்த கூட்டம் என்ன தெரியுமா செஞ்சிச்சு? மார்க் 10ஆம் அதிகாரம் 17 இருந்து படிமா. மார்க் 10:17 இருந்து படிங்க. பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. கவனிங்க, 21 படிங்க. இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுதே பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு வாலிபன் ஆண்டவரை பின்பற்ற விரும்பி ஆண்டவர்கிட்ட வந்து முழங்கால் படியிட்டு பயபக்தியோடு எனக்கு என்ன வேணும்னு கேட்குறான். எனக்கு என்ன வேணும்னு கேட்குறான்? நித்திய ஜீவன். நல்ல விஷயமா? நல்ல விஷயம். நல்ல விருப்பமா? நல்ல விருப்பம். விருப்பம் இருந்து என்ன பிரயோசனம்? விருப்பம் இருந்து என்ன பிரயோசனம்? ஆனா ஆண்டவர் அதற்கான ஆலோசனைகளை சொல்லும்போது அந்த ஆலோசனைகள் நிமித்தம் துக்கமடைந்து விட்டான். இவனால எப்படிமா பின்பற்ற முடியும்? இவனால எப்படி பின்பற்ற முடியும்? சோ மெட்டீரியலா ஏதோ ஒரு ஆதாயத்துக்காகவும் பின்பற்றக்கூடாது. இடறி போகிறதற்கு வாய்ப்பு இருக்கு. நித்தியத்துக்காகவே பின்பற்ற வேண்டும். யோவான் 6 சொல்றாரு, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கும் போஜனத்திற்காகவே கிரியை செய்யுங்கள். இது எல்லாருக்கும் பொதுவான ஒண்ணு, ஊழியக்காரனுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் பொதுவான ஒண்ணு. அதை தேவன் உங்களுக்கு கொடுப்பார், அதை கொடுக்கும்படிக்கு முத்தரித்திருக்கிறார் பிதாவானவர் அப்படின்னு இயேசு சொல்றார். இப்ப பின்பற்றி இறங்கி வரும்போது ஆண்டவர் உன்னோடு அநேக ஆலோசனைகளை சொல்லுவார். அநேக ஆலோசனைகள் உனக்கு தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வரும்போது அந்த ஆலோசனைகளை நீங்க என்ன பண்ணணும்? நிறைவேற்றுகிறதற்கு ஒப்பு கொடுக்கணும். என்ன, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா சொல்லுவார். கோடாரிய எங்க வீசணும், எந்த இடத்துல வீசணும், எந்த அளவுக்கு வீசணும், எங்க வைக்கணும்னு யாருக்கு தெரியும்? எனக்கு ஒரு பக்கம் கோடாரி வீசினார்னா உங்களுக்கு வேற பக்கம் கோடாரி வீசுவார். எங்க தப்பு இருக்கு, எங்க குறை இருக்குன்னு யாருக்கு தான் தெரியும்? தேவனை பின்பற்றுகிறதற்கு இடையூறா எங்க குறை இருக்குன்னு யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆண்டவர் அதை வெளிப்படுத்தி ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனைகளை தரும்போது நீங்கள் அதை அமுல்படுத்த வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். அப்பதான் தொடர்ச்சியாய் ஆண்டவரை நீங்கள் பின்பற்ற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த காரியம், நீங்கள் தேவனை தொடர்ச்சியாக பின்பற்ற ஆரம்பிக்கும் போது சில விஷயங்கள் உங்களை தேக்கி வைக்கிறதற்கு வரும். சத்ருவானவன் அதை கொண்டு வருவான். எப்படி அதை மேற்கொள்வது? ஒரு உதாரணம் ஒன்று சொல்றேன். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 3 படிங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம். அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து
தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்செபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்து கொண்டான். எலியா செய்தது நியாயமா இல்ல நியாயம் இல்லையா? சொல்லுங்கம்மா. எலியா செஞ்ச காரியம் நியாயமா நியாயம் இல்லையா? பேச மாட்டீங்களா? பேசுங்க. இதனுடைய பேக்ரவுண்டை நான் சொல்றேன். சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் தான் இந்த எலியா. சேனைகளின் கர்த்தரை பின்பற்றுகிறவன் தான் இந்த எலியா. சேனைகளின் கர்த்தரை பின்பற்றுகிற எலியாவே இப்ப சொல்றான், இதுக்கு மேல என்னால பிரயாணம் பண்ண முடியாது, இதுக்கு மேல தொடர்ச்சியா உம்மை பின்பற்ற முடியாது, இந்த பாயிண்ட்ல இதோட கூட நீங்க என்ன பண்ணிக்கங்க, என்னை எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்றான். அப்ப நான் இதை தியானித்த போது, உங்களுக்காக இதை தியானித்த போது ஆண்டவர் எனக்கு தந்த விஷயத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். இவன் தொடர்ச்சியாக தேவனை பின்பற்றுகிறதற்கு அங்க சில காரியங்கள் அவனுக்கு இடையூறாக இருந்தது. ஒன்று, எசபேல் என்கிற ராணி. 2, அந்த வசனத்தில் வாசிக்கிறோம், 19ஆம் அதிகாரம் கடைசி வார்த்தையை கேளுமா, வாசிமா. நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல, பிறரோடு ஒப்பீடு செய்தல். பிறரோடு ஒப்பீடு செய்தல். அடுத்தது, தன்னுடைய பாவங்களை, அதாவது தான் எவ்வளவு பலவீனமானவன், எவ்வளவு பாவங்களை செய்திருக்கிறவன், நான் நல்லவன் அல்ல என்கிற குற்ற உணர்வு, டிப்ரெஷன். இந்த குற்ற உணர்வும் இந்த டிப்ரெஷனும் அந்த பிதாக்களோடு ஒப்பிடுதல் செய்த அந்த ஒப்பிடுகையும் ராணியை குறித்த பயமும் இந்த எல்லா காரியங்களையும் எலியாவை அங்க படுக்க வச்சுட்டு. கரெக்டா? நான் கூட்டி குறைச்சி சொல்றேன்னா இல்ல, ராணியை குறித்த பயம் அங்கே நிறுத்தி போட்டது, பிறரோடு ஒப்பீடு செய்தல் அங்கே நிறுத்தி போட்டது, தன் கடந்த கால பாவங்களை நினைவு கூர்ந்தது. அதாவது அது உணர்ந்து, நான் நல்லவன் கிடையாது ஆண்டவரே, இதுக்கு மேல என்னால் போக முடியாது, அந்த குற்ற உணர்வு, மனசோர்வு அவனை நிறுத்தி போட்டது. இதை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக என் வாழ்க்கையில வந்த ஒரு விஷயத்தை சொல்றேன். ஆண்டவரை நான் தொடர்ச்சியாக பின்பற்றி கொண்டிருந்தேன். இப்படி பின்பற்றி கொண்டிருக்கும் போதெல்லாம் சில நேரங்களிலே நான் வாலிபனாய் இருந்தபோது நான் செய்த பாவங்களை பிசாசு எனக்கு ஞாபகப்படுத்தி காமிப்பான். சின்ன வயசுல நான் செஞ்ச பாவங்களை எல்லாம் எனக்கு ஞாபகப்படுத்தி காமிப்பான், எனக்கு நினைவுபடுத்துவான். என் நினைவுக்கு வரும், ஒவ்வொன்றாக வரும். அதெல்லாம் வந்த உடனே நான் ரொம்ப சோர்ந்து போய் குற்ற உணர்வுக்குள்ளாகி பைபிள் வாசிக்கிறதையும் ஜெபம் செய்கிறதையும் நான் நிறுத்தி விடுவேன். இப்படியெல்லாம் நான் செஞ்சிருக்கிறேனே, இப்படியெல்லாம் நான் செஞ்சிருக்கிறேனே, இப்படிலாம் நான் நடந்திருக்கிறேனேன்னு நான் அதை யோசிக்கும் போதெல்லாம் நான் இதை நிப்பாட்டிடுவேன், என்னால் முன்னோக்கியே போக முடியாது. இப்படி பல மாதங்கள், பல நாட்கள் நான் கடந்து விட்டேன். ஒரு முறை ஆண்டவர் அமர்ந்த மெல்லிய சத்தத்திலே என்னோடு கூட பேசினார். நீ உனக்கு முன்னாடி இருக்கிற காரியங்களை பற்றி தான் சிந்திக்கணுமே ஒழிய, உனக்கு பின்பாக இருக்கின்ற நீ கடந்து வந்த பாதையிலே உன்னுடைய வீழ்ச்சிகள், உன்னுடைய தவறுகள், உன்னுடைய மீறுதல்கள், உன்னுடைய அக்கிரமங்கள், இவைகளை நீ நினைவு கூறக்கூடாது. நீ நோக்கி பார்க்க வேண்டிய விஷயமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது தான். நீ சிந்திக்க வேண்டிய விஷயம் பின்பாக இருக்கிறது. கடந்து வந்த பாதைகளில் உள்ள வீழ்ச்சிகளை குறித்து சிந்திக்காத, உனக்கு முன்னாடி இருக்கிறதை குறித்து சிந்தின்னு கர்த்தர் சொன்னார். அதை சொன்னபோது எனக்குள்ளே உற்சாகம் வந்தது. அன்று முதல் நான் ஒரு தீர்மானம் செய்தேன், என்னை யாரோடும் நான் ஒப்பிடுதல் செய்ய மாட்டேன்.
கடந்த காலங்களிலே தேவன் மன்னித்த, பூரணமாக மன்னித்திருந்த என்னுடைய மீறுதல்களை, அக்கிரமங்களை, பாவங்களை இனி நினைவு கூற மாட்டேன். நான் அதை நினைச்சு பார்க்க மாட்டேன். தேவன் என்னை மன்னித்து விட்டார், பூரணமாக என்னை மன்னித்து விட்டார் அப்படின்னு நான் அறிந்தபோது நான் தொடர்ச்சியாய் முன்னோக்குகின்றதற்கு, தொடர்ச்சியாய் ஆண்டவரை பின்பற்றுகிறதற்கு எனக்கு அது ஏதுவாக இருந்தது. அல்லேலூயா. எங்க வாசிக்கிறோம்? பிலிப்பியர்ல 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். வாசிங்களேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12 படிங்க. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். அதை பிடித்துக் கொண்டேன் என்று எண்ணுகிறது இல்லை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க வாலிபர்களே. எண்ணுகிறது இல்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளை நோக்கி, அதாவது இலக்கை நோக்கி. அப்ப எலியா அங்க சூரச் செடியின் கீழே படுத்து கொண்டதற்கு அங்க இடையூறாய் அவனுக்கு இருந்த காரியம் என்ன? எதை முடிக்கணும், எதை நிறைவேற்றி முடிக்கணும், எது தனது இலக்குன்னு அவன் அறிஞ்சிருந்தானா? நல்லா கவனிங்கம்மா. எது இலக்குன்னு அவனுக்கு தெரியுமா? அந்த இடத்துல அவனுக்கு தெரியாது. ஆண்டவர் அதற்கு பிற்பாடு தான் அவன் என்ன செய்யணும்னு சொன்னாரு. ஸோ முன்னோக்காம தேக்க நிலையிலே அவன் இருந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? சூழல் அவனை மூழ்கடித்திருந்தது, சூழல் அவனை ஆண்டு ஆளுகை செய்தது, ராணி அவனை பயப்படுத்தினாள், பிதாக்களோடு ஒப்பிடுதல் செய்து தன்னுடைய பாவங்களை குறித்த குற்ற உணர்வு அவனுக்கு இருந்தது. ஆகவே தான் அந்த தீர்மானத்தை எடுத்தான், போதும் கர்த்தாவே என்கிற தீர்மானத்தை எடுத்தான். அப்ப நான் தொடர்ச்சியாய் ஆண்டவரை பின்பற்ற வேண்டுமானால் நான் செய்ய வேண்டியது என்ன? ராணியை பார்க்க கூடாது, என்னை பயமுறுத்துகின்ற காரியங்களை நான் பார்க்க கூடாது. இன்னைக்கு எதுமா உன்னை பயப்படுத்துது? நாளைக்கு இந்நேரத்தில் உன் தலையை எடுத்துருவேன்றாவ. அதை நினைவு கூர்ந்து பார்க்குறான் நம்மாளு. எதை நினைவு கூறணும்? நாளைக்கு உன் தலையை எடுத்துருவேன்னு அவ சொன்னதை நினச்சி பார்க்கணுமா? இல்லை, நான் ஆராதிக்கிற என் தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறாருன்னு அதை நினச்சி பார்க்கணுமா? அவன் முன்னோக்குகிறதற்கு, அவன் பின்பற்றுகிறதற்கு அவனுக்கு இருந்த இடையூறுகள் அதுதான். ராணியை பார்த்தா, நீ ஏன் ராணியை பார்க்குற? நீ ஏன் ராணியை பார்க்குற? ஏன் அரசாங்கத்தை கவனிக்கிற? உன்னை பயமுறுத்துகிற காரியங்களை குறித்து நீ ஏன் சிந்திக்கிற? உன்னை ஏன் பிறரோடு ஒப்பிடுதல் செய்கிற? ஆண்டவர் உன்னுடைய பாவங்களை மன்னித்து உன் மீறுதல்களையும் அக்கிரமங்களையும் மூடி புதைத்து சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விட்டார். அவைகள் முதுகுக்கு பின்பாக எரிந்து விட்டார். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் உன்னுடைய பாவங்களை விலக்கி விட்ட போது நீ ஏன் தோண்டி எடுக்கிற? நீ ஏன் குப்பைகளை கிளறுகிற? குப்பையை கிளறுனா என்னதான் அடிக்கும்? எல்லாம் சொல்லுங்க, வேணா செக் பண்ணி பாருங்களேன். குப்பையை கிளறி தான் பாருங்க. குப்பையை கிளறுனா என்ன அடிக்கும்? அப்புறம் எப்படிமா முன்னோக்க முடியும்? ஆகவே உங்களுடைய ஜெப நிலையில, உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வில், ஆவிக்குரிய வாழ்க்கையில பிசாசு அடிக்கடி உங்களுடைய கடந்த காலங்களை கொண்டு வந்து, உங்களுடைய கடந்த கால வீழ்ச்சிகளை கொண்டு வந்து உங்களுக்கு முன்பாக நிறுத்துவான். அப்பையெல்லாம் நீங்க படுத்துக்குவீங்க. நீங்க படுக்காம இருக்கணும்னா இதை தான் செய்யணும். மீகா 7ஆம் அதிகாரம் 18-19 படிங்க. அவர் கிருபை செய்ய மீறுதல்களை மன்னிக்கிற தேவருக்கு ஒப்பான தேவன் யார்?
அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியினால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். என்றென்றைக்கும் கோபமாய் இருப்பதில்லை. அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி, நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி, நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விடுவார். அவர் புதைச்சிட்டாரு, அவர் போட்டுட்டாரு. எலியாவே, நீ என்ன பண்ணாத, உன் சூழல் நிமித்தம் அதை தோண்டி எடுக்காத, அதை நினைவு கூறாத. நீ நினைவு கூற வேண்டியது உனக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் உன்னுடைய இலக்கு. நீ செய்து முடிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு, அது என்னன்னு தெரிஞ்சுக்க. அந்த இலக்கை நோக்கி போ, அப்பதான் உன்னால் முன்னோக்கி போக முடியும். ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய இலக்கு என்ன, நீங்க செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன, கடமைகள் என்ன, பொறுப்புகள் என்ன, இதை நினைச்சு பார்க்கணும். இதை நினைச்சு பார்த்தீங்கன்னு வைங்களேன், நீங்க படுத்துக்க மாட்டீங்க. நீங்க படுத்துக்கவே மாட்டீங்க, தொடர்ச்சியா பின்பற்றுவீங்க. அல்லேலூயா. மீதிய நம்ம 2வது செக்ஷன்ல நம்ம பார்ப்போம். எழுந்து நின்று கொள்வோமா? எல்லாரும் கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுங்க. இப்ப என்ன தகவல் வந்திருக்கு தெரியுமா? எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், என்ன தகவல் வந்திருக்கு? இன்னும் கொஞ்சம் 10 நிமிஷம் எடுங்க, ஏன்னா உங்களுக்கு இன்னும் ஆகாரம் ரெடி ஆகலை. அதனால் இன்னும் கொஞ்சம் 10 நிமிஷம் எடுங்க அப்படின்னு தகவல் வந்திருக்கிறனால நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரே ஒரு கவி பாஸ், அதை மட்டும் பாடுங்க, பாடிட்டு அவங்கள உட்கார வச்சிருவோம். ஒரு கவியை மாத்திரம் பாட போறோம், பாடிட்டு மீண்டும் நம்ம தியானிக்க போறோம். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிர்வாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். அமருவோம். லூக்கா 12:4 வாசிங்கம்மா. லூக்கா 12:4. என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து அதற்கு பின்பு அதற்கு மேலாக அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாத மனுஷர்களுக்கு பயப்படாதிருங்கள். அப்ப எலியா முன்னோக்காம, எலியா தேக்க நிலையில இருந்ததற்கு காரணம் என்ன? மனிதர்களை குறித்த
வாலிப மகனே, வாலிப மகளே, நல்லா கவனிங்க. தேவனை தாண்டி, கர்த்தரை தாண்டி யாதொரு ராஜ்யமும் யாரொரு அதிகாரமும் எந்த மனிதனும் உங்களுக்கு பொல்லாப்பு செய்யவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். உனக்கு யாருமா தீங்கு செய்கிறவன் சொல்லு? ஒருத்தனை காமி, ஒருத்தனை காமி. உனக்கு தீங்கு செய்கிறவன் யார்? அப்ப ராணியை பற்றிய அச்சம் தானே இவனை தேக்கு நிலையில வச்சுச்சு. சோ முன்னோக்குகிறதற்கு நீ செய்ய வேண்டிய விஷயம் என்ன? மனிதர்களை குறித்து பயப்படாதே, சூழல்களை குறித்து அஞ்சாதே, உன் பாவங்களை குறித்து, உன் கடந்த கால மீறுதல்கள் அக்கிரமங்களை குறித்து அஞ்சாதே, நினைவு கூறாதே. உன்னுடைய இலக்கு எது? நீ செய்ய முடிக்க வேண்டிய தரிசனம் என்ன? நீ எதை செய்யணும்? பி முடிக்கணும். சிலருக்கு அம்மா அப்பாவுக்கு நீ ஒரே பையனாக தான் இருப்ப, உங்கள் அம்மா அப்பாவை காப்பாற்றணும். இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்க, நீ உயிரோட இருந்தால் தானே ஆண்டவருக்கு புரோச்சனம், ஆண்டவருக்காகவும் பயன்பட முடியும். நீ இல்லைன்னா ஆண்டவர் எங்கே போவார்? யாருக்கிட்ட போவார்? நீ வேணும் இல்லையா? நீ வேணும், நீ ஆண்டவருக்கு வேணும். நீ தொடர்ந்து முன்னோக்கணும். நீ தொடர்ந்து முன்னோக்காம போனா உனக்காக வச்சிருக்கிற காரியங்களை நிறைவேற்ற முடியாது. நீ தொடர்ந்து முன்னோக்கி போய் உனக்காக ஆண்டவர் வச்சிருக்கிற காரியங்களை நீ நிறைவேற்றக்கூடாது என்பதற்காகத்தான் பிசாசு இந்த காரியங்களை கொண்டு வந்து நிறுத்துகின்றான். நீயே இடம் கொடுக்கிற. இன்னொரு விஷயம் சொல்றேன். எலியா செய்த இன்னொரு தவறு, சுய பலத்தை சார்ந்து கொண்டான். தேவ பலத்தை நினைவு கூறாமல், அறியாமல் சுய பலத்தை சார்ந்து கொண்டான். இல்லைன்னா ராணியினுடைய பலத்தை எண்ணினான். வாசிக்கிறீங்க 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம், 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது ஏசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும், அவளுடைய தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்யட்டும் என்று சபதம் எடுக்கிறார். இந்த சபதத்தை கேட்ட எலியாவுக்கு என்ன வந்துச்சு? என்ன வந்துச்சு? பயம் வந்துருச்சு. உங்களுக்கு விரோதமாக யாரு முழக்கமிட்டா என்னங்க? ஒரு சேனையே திரண்டு வந்து உங்களுக்கு விரோதமாக யாரு முழக்கம் செஞ்சா என்ன? அந்த முழக்கம் உன்னை அழிச்சிருமா? உன்னை அழிச்சிருமா? சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நீ அவருடைய பலத்தை அறிந்திருக்க வேண்டாமா? அவருடைய அதிகாரத்தை நீ அறிந்திருக்க வேண்டாமா? நான் தனிமையானவன், என்னால் என்ன செய்ய முடியும்? என்னால் என்ன செய்ய முடியும்? நான் தனிமையானவன். அதில் இன்னொரு விஷயம், எலியா செஞ்ச இன்னொரு தப்பு என்ன தெரியுமா? தன் பிராணனை காக்க ஓடி போனான். செய்யலாமாமா? உங்க பிராணனை காக்கிறது யெகோவாவா அல்லது நீங்களா? உங்க முயற்சிகளா? சொல்லுங்க. முன்னோக்காம பின்னோக்குகிறதுக்கு என்ன தெரியுமா ஒரு காரியம்? நம்மளை நாமளை காப்பாத்திக்கிறதுக்கு நாம எடுக்கிற முயற்சி, நம்மளை நாமளே காப்பாத்திக்கிறதுக்கு நாம எடுக்கிற முயற்சி முன்னோக்க விடாது. அதை அவங்கள பின்பாக இழுக்கத்தான் செய்யும். ஒன்று தேக்க நிலையில வைக்கும், இல்லைன்னா பின்னாடி இழுக்கும். நம்முடைய பிராணனை யார் காக்கிறவர்? அப்ப அவளே சபதம் போடுறப்ப இவன் என்ன பண்ணியிருக்கணும்? சபதம் போட்டிருக்கணுமா இல்லையா? உன்னால முடிஞ்சதை செய்யு. அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போல எங்க வாசிக்கிறோம்? தானியேல் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல வாசிப்போம். வாசிமா. தானியேல் 3ஆம் அதிகாரம் 17.
நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். இந்த ஃபெய்த் வேணுமா? பின்பற்றுகிறதற்கு, தொடர்ச்சியாக பின்பற்றுகின்றதற்கு இந்த விசுவாசம் வேண்டும். எந்த காரியம் உங்களை பயப்படுத்துகிறது? எதன் நிமித்தம் தேக்க நிலையிலே இருக்கிறீர்கள்? அந்த இடத்துல இருந்து ஆண்டவரையும் அவருடைய வல்லமையையும் அவருடைய அதிகாரத்தையும் நம்புங்கள். உங்களை காக்க முயற்சிக்காதீங்க, எதிர்கொண்டு போங்கள். ரொம்ப சிம்பிள். எலியா செஞ்ச இன்னொரு தவறு என்ன தெரியுமா? எதிர்கொண்டு போகாமல், ராணியை எதிர்கொண்டு போகாமல் தன் பிராணனை காக்க ஓடி போனதான் அவன் செஞ்ச தவறு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, தன்னை பிடிக்க வாராங்கன்னு நன்றாக தெரிஞ்சிருந்தோம் இவர் எதிர்கொண்டு போய் யாரை தேடுறீங்க அப்படின்னு கேட்டு நான் தான் ஒப்பு கொடுத்தார் இல்லையா? ஒப்பு கொடுத்தாரா இல்லையா? அப்படித்தானே எலியா செஞ்சிருக்கணும். ஆகவே கிறிஸ்தவ வாழ்விலே தொடர்ச்சியாக நீங்கள் தேவனை பின்பற்ற வேண்டுமானால் உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும், எதிர்கொண்டு போக வேண்டும். உங்களை காக்கிறதுக்கு நீங்க எந்த முயற்சியும் செய்யக்கூடாது, என்ன நிகழும்? அதிகபட்சமாக என்ன நிகழும்? மரணம் நிகழும் இல்லையா? அது அதிகபட்சமாக மரணம் தானே நிகழும். அதுக்கு மேலே ஏதாவது நிகழுமா? 1 பேதுரு 3:18 எவ்வாறு படிக்கிறோம்? 1 பேதுரு 3:18. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு. அந்த வார்த்தையை தான் கவனிக்கணும். 2வது பார்ட். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு, ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். இந்த மொழிபெயர்ப்பை விட மற்ற ஆங்கில மொழிபெயர்ப்புகள், தமிழ் மொழிபெயர்ப்பெல்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, மனித இயல்போடு இருந்த அவர் இறந்தார், எனினும் ஆவிக்குரிய இயல்புடையவராய் உயிர்த்தெழுந்தார். இன்னொரு விஷயம், மனித இயல்போடு இருந்த அவரை மக்கள் கொன்றனர், ஆனால் அவர் ஆவிக்குரிய இயல்பு உடையவராய் எழுந்தார். ஆகவே உங்களுக்கு நிகழ்கின்ற காரியம், உங்க ஜீவனுக்கு ஏற்படுகின்ற நாச மோசங்கள் உங்களை அழிக்காதுமா? உங்க ஜீவனுக்கு ஏற்படுகின்ற நாச மோசங்கள், மிரட்டுதல்கள், அதிகாரங்கள், வாட் எவர் இட் மே பி, உங்களை அழிக்காது. அது நிகழ்ந்தாலும் தேவனை விட்டு பிரிக்காது, அது உங்களை மேற்கொள்ளாது. இவைகள் எல்லாவற்றையும் எலியா அறிந்திருந்து நம்பி விசுவாசித்து செயல்பட்டிருந்தால் அவன் ஓடி போயிருக்க மாட்டான், எதிர்கொண்டு தான் போயிருப்பான். தொடர்ந்து ஆண்டவரை பின்பற்றிருப்பான். அல்லேலூயா. ஆகவே எலியா கிட்ட இருந்து நீங்க கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன? நீங்க என்ன செய்யணும், எவ்வளவு தூரம் போகணும், எதையெல்லாம் முடிக்கணும், எது உங்களுடைய தரிசனம், அது உங்களுக்கு நல்லா தெரியணும். உங்களுடைய சூழலை குறித்த அச்சம் இருக்கவே கூடாது. உங்களை எந்த காரியம் பயமுறுத்துதோ அதை குறித்த அச்சம் இருக்கவே கூடாது. யாரோடும் ஒப்பிடுதல் செய்யாதீங்க. உங்களுடைய கடந்த கால பாவங்களை நினைவு கூறவே கூறாதீங்க. அவைகள் மன்னிக்கப்பட்டு விட்டது, அவைகள் சமுத்திரத்திலே போட்டிவிடப்பட்டது. அவைகளை ஆண்டவர் நினைவு கூற மாட்டார். அவர் நினைவு கூறாத ஒன்றை நீங்க ஏன் நினைச்சு பார்க்குறீங்க? அவரே நினைச்சு பார்க்கறது இல்ல. பரிபூரணமா உங்களை மன்னித்து தம் குமாரனை பார்க்கிறது போலதான் குமாரனுக்குள் தான் உங்களை பார்க்கிறார். நீங்க ஏன் அதில் நினைச்சு பார்க்குறீங்க? அல்லேலூயா. எழுந்து நின்று கொள்வோமா? மீதிய நம்ம 2வது செக்ஷன்ல பார்க்க போறோம். 2வது செக்ஷன்ல என்ன பார்க்க போறோம்? பின்பற்றுவதற்கு மேலும் காணப்படுகிற தடைகள்.
அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஆண்டவர் எந்த காரியத்தில் உன்னோடு பேசினார்? கண்களை மூடுவோமா? பயபக்தியோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். முதல் விஷயம் நான் சொன்னேன், பூரணமான ஒன்றை ஆண்டவர் அழைக்கல, குறை உள்ள ஒன்னதான் ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். எந்த நம்பிக்கையில் அழைச்சாருன்னு அவருக்கு தெரியுமா? எந்த நம்பிக்கையில அழைச்சாருன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். உன்னை நம்பி அழைக்கல, உன் நீதியை வச்சு அழைக்கல, தன்னை நம்பி, தன்னுடைய நீதியை நம்பி, தன் குமாரனை நம்பி, அவர் ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தை நம்பி தான் உன்னை அழைச்சிருக்கிறார். அவருடைய ரத்தம் உன்னை கழுவி பாவ நிவிர்த்தி செய்து உன்னை பூரணமாக்கும். ஆகவே குறை உள்ளவன் என்று எண்ணாதே, குறை உள்ளவன் என்று ஒரு காலம் எண்ணாதே. எல்லாவற்றையும் விட்டுட்டு நான் ஏன் இவரை பின்பற்றணும்? இவர் புரோஜனம் உள்ளவர், ரட்சிக்கின்றவர், பயன் அளிக்கின்றவர், பிரதியுத்தரம் கொடுக்காதவர் அல்ல, உனக்கு பிரதியுத்தரம் கொடுத்து உனக்கு நன்மை செய்கிறவர். ஆகாருக்கு நன்மை செய்தார், ஆகாருக்கு நன்மை செய்தார். ஆகாருக்கே நன்மை செய்வாரானா உனக்கு நன்மை செய்ய மாட்டாரா? அங்க ஆகார் கூப்பிட்ட மாதிரியே இருக்காது. ஆனாலும் பிள்ளை இருந்த இடத்திலே பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டார். ஆகாரை கர்த்தர் கண்டார், ஆகாரோடு பேசினார், பிரதித்திரம் கொடுத்து வாக்கு தந்து அவளை ஆசீர்வதித்தார். அந்த ஆண்டவர் பிரோஜனம் அளிக்கக்கூடிய ஆண்டவர். ஆகவே நீ அவரை தாராளமாக பின்பற்றலாம், அதற்காகவே நீ அவரை பின்பற்றலாம். ஆனால் மற்ற காரியங்கள் உனக்கு ஒரு நாளும் உதவி செய்யவே செய்யாது. தேவனை பின்பற்ற வேண்டுமானால் நம்முடைய உள்ளத்துல வாஞ்சையும் தாகமும் ஏக்கமும் நீதின் மேல பசிதாகமும் நமக்கு தேவை. பல காரியங்கள் உன்னை ஈர்க்கும், பல காரியங்கள் உன்னை அழைக்கும். நீ எந்த அழைப்புக்கு இடம் கொடுக்கிறாய்? அந்த 2 சீஷர்களுக்கு யோவான் ஸ்நானகனை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க வனாந்தரத்துக்கு போன நோக்கமே மெசியாவை பற்றி அறியதான் போனாங்க. பல கூட்டங்கள் நடந்தது, ஆனால் அவங்க வனாந்தரத்துக்கு போனாங்க இயேசுவை பற்றி அறிகின்றதற்கு. அதுதான் அவங்களை இழுத்தது. உன்னை எந்த காரியம் இழுக்குது, உன்னை அழைக்குது, எதற்கு நீ இடம் கொடுக்கிறாய்? அதை நீ சரி செய்ய வேண்டும், அதை நீ சரி செய்ய வேண்டும். இயேசுவை எதற்காக நீ பின் செல்கிறாய்? என்ன வேண்டி எதை கண்டு பின் செல்கிறாய்? இந்த உலகத்துக்காக அல்ல, மெட்டீரியலுக்காக அல்ல, சரீர பிரகாரமான காரியத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கும் போஜனத்துக்காகவே பின்பற்ற வேண்டும். சில காரியங்களுக்காக மாத்திரம் நீ இயேசுவை பின்பற்றுவாயானால் இடறி போகிறதற்கு வாய்ப்புகள் உண்டு. இடர்கள் உன்னை இடற செய்யும். நித்தியம் வரைக்கும் நிலைநிற்கும் போஜனத்திற்காக நீ கிரியை நடப்பித்தால் ஒரு நாளும் இடறி போக மாட்டாய். அடுத்தது, பின்னானதை ஒரு நாளும் நினைவு கூறாதே. உனக்கு முன்னாடி என்ன இருக்கு, நீ என்ன காரியங்களை நிறைவேற்றி முடிக்க வேண்டும், உன்னுடைய தரிசனம் என்ன, உன்னுடைய இலக்கு என்ன, எதை அடைய வேண்டும், அதை நோக்கி போ. உன்னை பயமுறுத்துகிற காரியங்களை நீ நினைவு கூறாதே. பிறரோடு உன்னை ஒப்பிடுதல் செய்யாதே. உன்னுடைய கடந்த கால பாவங்களை பரிபூர்ணமாக ஆண்டவர் மன்னித்து விட்டார், அவைகளை மூடி விட்டார், அவைகளை ஆண்டவர் நினைவு கூற மாட்டார். ஆகவே நீயும் நினைவு கூறாதே. மனுஷனுக்கு பயப்படாதே, சூழலுக்கு அஞ்சாதே. எந்த காரியங்கள் உன்னோடு எதிர்த்து வந்தாலும் அது உன்னை அழிக்காது. தேவன் ஒப்பு கொடுத்தால் மாத்திரம்தான் எதுவுமே நடக்கும். ஆகவே தேவன் மேல் முழுமையாக விசுவாசம் வைத்து நீ முன்னோக்கு. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் தியானித்த ஒவ்வொரு வேத எழுத்துக்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தருடைய பட்டயத்தை ஆண்டவரே, ஆவியாயும் ஜீவனாயும் வல்லமையாயும் இருக்கிற கர்த்தருடைய பட்டயமாகிய வேத வசனத்தை நாங்கள் தியானித்தோம். அது எங்களுக்குள்ளாக பக்தி விருத்தி அடைய செய்தது. அதை பிடித்து கொண்டு
கிறிஸ்துவை பின்பற்றி கிறிஸ்துவை அடைய எங்களுக்கு உதவி செய்யும். மீதம் இருக்கிற பகுதிகளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். ஒரு பாடலை பாடி நாம் ஜெபித்து